சின்னம்மா, இதுல வேற என்னமோ இருக்கு. தோட்டத்துல வெற்றியோட துணிமணி, சாப்பிடுற தட்டு, டம்ளர்லாம் 2 நாளா வச்சபடி ஒரே இடத்துல இருக்கு. இப்ப என்னதாண்டி சொல்ல வர? எனக்கு என்னமோ வெற்றி ஊர்லயே இல்லையோன்னு சின்னதா ஒரு சந்தேகம். ஏய், அவன் ஊர்ல இல்லாம வேற எங்கடி போறான்? தெரியல சின்னம்மா, ஆனா என் மனசுல என்னமோ அவன் ஊர்லயே இல்லையோன்னு, அத அவர் என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாரோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியா சொல்ற? ஆமா சித்தி, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கும் லேசா வாட வருது. என்னடி சொல்ற? ஆமா சித்தி, நமக்கு தெரியாம இங்க ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதத்தான் என் உள் மனசு கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி விடுங்க. இப்போ வெற்றி ஊர்ல இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சின்னம்மா. நாளைக்கு நாமளே போய் அவனை நேரா பார்த்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம்னு சொல்லுவோம். அப்ப அவங்க நம்ம கூட வந்து வெற்றியை பார்த்து பேசிதானே ஆகணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். உங்க எல்லாரையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 ஓட 3rd காம்படிஷனுக்கு அழைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நம்ம பார்க்க போற போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சமையல் போட்டி. சமையல் போட்டியா? ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சமையல் போட்டியில என்னடா வித்தியாசம் தானே பாக்குறீங்க? சொல்றேன். சோ இன்னைக்கு போட்டியில சமைக்க போறது மனைவிகள் கிடையாது, கணவன்மார்கள். நீங்க தான் சமைக்க போறீங்க. நாங்க சமைக்கணுமா? ஐயோ, சுத்தம். சுடு தண்ணி மாதிரி வேணா ஏதாவது சமைக்க சொல்லுங்க. நம்ம நாள்ல அவ்வளவுதான் முடியும். ஐயோ, எங்களை போய் சமைக்க சொல்றீங்களே. எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வைஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வைஃப் உங்க பக்கத்துல இருந்து குக் பண்ண போறது கிடையாது. அவங்க வேற ஒரு சீக்ரெட் ரூம்ல இருந்து மொபைல் மூலமா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது மனைவிகளுக்கு. நீங்க சீக்ரெட் ரூமுக்கு போன உடனே அங்க இருக்க பவுல்ல இருந்து ஒரு சீட் எடுக்கணும். அதுல என்ன வருதோ அதான் நீங்க இன்னைக்கு போட்டியில சமைக்க வேண்டிய டிஷ். ஆனா இததான் செய்ய போறோம்னு உங்க கணவர்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இந்த போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க செய்ய போறது பிரியாணினா, உங்க கணவருக்கு போன் மூலமா அதோட ப்ராசஸ் மட்டும் தான் சொல்லணும். அது போட்டியோட முடிவுல தான் நீங்க செஞ்சது பிரியாணின்னு தெரிய வரும். சோ உங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட்டாவும் டேஸ்டாவும் யாரு சமைக்கிறாங்கிறது தான் போட்டி. மறுபடியும் முதல்ல இருந்தா. அண்ட் இதுல மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க செய்ய போற அந்த டிஷ்ஷ ரிசல்ட் பாக்குறதுக்காக நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பேன். அதை முழுக்க சாப்பிட போறது உங்க மனைவி மட்டும்தான். இது நல்லா இருக்கே. அப்போ இன்னைக்கு செஞ்சிட வேண்டியதான். அப்போ மலர் சாப்பிட்ற மாதிரி நல்லா செய்யணுமே. சோ அது நல்லா இருக்கோ இல்லையோ, முழுசா அவங்க தான் சாப்பிடணும். சோ உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய உங்க மனைவி தான் சாப்பிட போறாங்கங்கறத மனசுல வச்சுக்கிட்டு சமைக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க தப்பா செஞ்சா கூட பரவாயில்ல, ஏதாவது தாறுமாறா செஞ்சிடாதீங்க. அதனால சஃபர் ஆக போறது உங்க மனைவி மட்டும் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
நம்ம போட்டிக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. மனைவிகள் எல்லாரும் சீக்ரெட் ரூமுக்கு போய் பவுல்ல இருந்து சீட் எடுத்து பார்த்து உங்க கணவருக்கு கால் பண்ணி என்னென்ன செய்யணும்னு சொல்ல ஆரம்பிக்கலாமா? தயாரா? தயார் தயார். இந்த சமையல் போட்டிக்கான நேரம் 60 நிமிடம். And your time starts now. All the best. Fast, fast. ஆல் தி பெஸ்ட்ங்க. எல்லாரும் பவுல்ல இருந்து சீட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு கால் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாபாத். செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ். என்னங்க மலர். குக் பண்ணலாமா? பண்ணலாம் மலர். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, வேற எதையும் செய்யாதீங்க, சரியா? ஓகே. பேன் எடுத்து அடுப்புல வைங்க. பேன் 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 எங்க இருக்கு? ஹலோ. ஹலோ, போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரமா? போனை பார்த்துட்டு இருந்தேன். அட்டன் பண்ணி பேசாம போனை பார்த்துட்டு இருந்தியா? உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதை நீ கொஞ்ச நேரம் கேட்கணும்னு தான். டேய், சரி, எதுக்கு இப்போ திட்டிட்டு இருக்க? சமைக்க வேண்டாமா? என்ன பண்ணணும் சொல்லத. முதல்ல அரிசி எடுத்து வேக வைக்கணும். அரிசி எப்படி வேக வைக்கிறது? ஐயோ, குக்கர் இருக்கா? இருக்கு. பாஸ்மதி அரிசி கழுவி குக்கர்ல போட்டு அது தண்ணி ஊத்தி வேக வை. இங்க இருக்கு. பேன். அதுல கொஞ்சம் மல்லி, கடலைப்பருப்பு, பருப்பு. உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. மவளே, இன்னைக்கு நீ தானே சாப்பிட போற. உப்பு எதுக்கு கொஞ்சமா போட்டு நல்லா மனசார போடுவோம். போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. என்னங்க ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மலர், என்ன ஆச்சுங்க? இந்த கொத்தமல்லியை தேடிக்கிட்டு இருக்கேன். கொத்தமல்லியா? எதுக்குங்க? நீதானே மலர் போட சொன்ன? நானா? ஆமா. ஐயோ ஏங்க, அது கொத்தமல்லி இல்லைங்க, மல்லி விதை. சுக்குமல்லி காஃபிக்கு போடுவோம்ல அது. ஓகே 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 ஓகே. சுக்குமல்லி சுக்குமல்லி. அடுத்தது இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடி வை. மாட்டியாச்சா? இப்போ அந்த வெயிட் எடுத்து போடு. என்ன வெயிட்? மேல விசில் அடிக்குமே அதுதான். ஏங்க, என்ன மலர்? கடலைப்பருப்புன்னு சொன்னனே, என்ன கடலைப்பருப்பை போட்டீங்க? சாப்பிட்ற கடலை பருப்பு தான். எல்லோ பருப்பு சாப்பிடுறதுதான். நீங்க என்ன பருப்பை போட்டீங்கன்னு சொல்லுங்க. வேர்க்கடலையா? ஆமா. ஐயோ, வேர்க்கடலை போடக்கூடாதுங்க. தோரம் பருப்பு மாதிரியே மஞ்சளா இருக்கும்ல சின்னதா, அந்த கடலை பருப்பை போடணும். இந்த ஆமை வடைக்கு போடுறதா? எப்ப பார்த்தாலும் வடை. அதான் அதான். இப்போ 1/4 மணி நேரத்துல அது வெந்துரும். எப்படி வேகும்? ஐயோ, அது வெந்துரும்யா. அதான் எப்படின்னு கேக்குறேன். நான் தான் இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கலையே, எப்படி வேகும் அது? ஐயோ, முதல்ல ஸ்டவ்வை பத்த வையா. அதை சொல்லணும்ல, சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லாம எப்படி பத்த வைப்பேன்? அதோட கடைசியில ஏன் மேல பழிய போடுறது. சீக்கிரங்க. எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டீங்களா? தனியா எடுத்து வைக்கணுமா? இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் புளி எடுத்து போட்டு ஊற வைங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல புளி எடுத்து ஊற வைக்கணும். சாதம் வேகிறதுக்குள்ள பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணு. இப்போ குடு குடு குடுன்னு ஓடி போய் அதை மிக்ஸில எடுத்து போட்டு பொடியா அரைங்க பார்க்கலாம். ஆ.
அரைச்சாச்சு மலர். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வேக வைங்க. ஓகே மலர். என்னங்க ஒன்னொன்னாவா இல்ல ஒன்னாவா? ஐயோ, 1 by 1ஆங்க. ஓகே. இறக்கி வச்சுட்டியா ரைஸ? இறக்கியாச்சு. அடுத்தது பக்கத்துல பேன் இருக்கா? பேனா? பேன்ல எதுவும் இல்லடிங்க. ஐயோ மாங்கா, அது ஃபேன் இல்லையா, பேன், PAN. பேன் இருக்கா? இங்க பாரு, சப்ப மூக்கி மாங்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு தாண்டி உனக்கு. ஒழுக்கமா பேசு சரியா? சரிடா போண்டா, சண்டை போடாம பேன் எடுத்து வை. இன்னும் ½ an hour தான் இருக்கு. சரி வச்சுட்டேன். காய்கறிலாம் கட் பண்ண சொன்னல, கட் பண்ணிட்டியா? கட் பண்ணியாச்சு. ஓகே, பேன்ல இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்து. ஊத்துனியா? எதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு? அதான் இவ்வளோ இருக்குல்ல, நிறைய ஊத்துவோம். ஏங்க மலர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் half பாயில் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஆயிடுச்சு மலர். இப்போ அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அதுல ஊத்துங்க. போட்டாச்சு போட்டாச்சு. அடுத்தது 3 விசில் ஆயிடுச்சா? 3 விசில் வந்துருச்சு மலர். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வைங்க. ரொம்ப போட்டனா காரமும் உப்பும் அதிகமாயிடும். உன் மேல எம்புட்டு பாசம் இருக்குன்னு நான் காட்ட வேண்டாமா? எதுக்கு 2 ஸ்பூனு போடு. Last 15 minutes more. யோ, 15 minutes தான் இருக்கு, சீக்கிரம் பண்ணியா? பண்றேன். நல்லா வந்துரும்ல? நான் செஞ்சு கொடுக்கறத நீ சாப்பிட்டு பார்த்து ஆடி போற, அசந்து போற. யோ, முடிச்சிட்டியா? சிறப்பான தரமான சம்பவத்தை நான் செஞ்சிருக்கேன். The last 5 minutes more. மலர், நம்ம 5 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம். ஐயோ இல்லங்க, நம்ம தாளிச்சு ஊத்தணும். சீக்கிரம். தாளிச்சு ஊத்தணுமா? சீக்கிரங்க, சாரி. The last 10 seconds more. 10, 9, 8, 7, 6, 2, 1. Your time is up. எல்லாரும் பிளேஸ் விட்டு அப்படியே 2 ஸ்டெப் பேக்ல வந்துருங்க. ஓகே, இப்ப மனைவிமார்கள் எல்லாரும் சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து ஸ்டேஜுக்கு வாங்க. கணவன்மார்கள், நீங்க செஞ்ச டிஷ்ஷ 2 பிளேட்ல வச்சு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணலாமா?
ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க ஹஸ்பண்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க. நாட் பேட். சாப்பிடுற மாதிரி இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை காப்பாத்திட்டாரு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. சாப்பிடுங்க. நல்லதா மேம் இருக்கும். சூப்பர் சார். Thank you. சூப்பரா செம்மையா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. உங்களுக்கு என்ன டிஷ் வந்திருக்கு? பிஸ்பலாபாத். பிஸ்பலா பாத்தா? ஐயோ, எப்படி இருக்க போதோ தெரியலையே. டேஸ்ட் பக்கா, பட் பெருங்காயத்தூள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஜட்ஜ் பண்ண முடியல. பெருங்காயத்தூள் மொத்தமா கொட்டினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சார், என்ன சார் இது? அங்க கேளுங்க. என்ன மேம் டிஷ் இது? செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ். இது ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸா இல்ல செக்க செவந்த ஃப்ரைட் ரைஸா? இதை சாப்பிடவே ரொம்ப பயமா இருக்கே. சார், பயங்கரம் சார். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஐம் சோ சாரி மேம். சாப்பிட்றே, அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். மவனே, என்ன பழி வாங்கிட்டல்ல. வேற வழி இல்லை, சாப்பிட்டே தான் ஆகணும். ஓகே गाइस, எல்லாரோட டிஷ்ஷஸையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இதுல முதல்ல எடுத்து பிடிச்சது ரமேஷ் and சித்ரா. செகண்ட் பிளேஸ் பிடிச்சது கார்த்திக் and ரீனா. தேர்ட் பிளேஸ் goes to வெற்றி and மலர். And fourth place, Anthony and Nancy. And fifth place, Murali and Sangeeta. And the last place goes to Pugar and Akila. கப்பன்டேடா புகழ். இந்த போட்டியில நாம தான் டைட்டில் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க.
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 நாம தான். இது சத்தியம்.